ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 11/1/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த யோகம்தான் உங்கள் பாவங்களை எரிக்கிற நெருப்பு. இந்த யோகம்தான் உங்கள் ஆத்மாவை சதோப்பிரதானமாக்குற நெருப்பு அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கட்டும். சதோப்பிரதானன்றது சொக்கத்தங்கம், அழுக்கையெல்லாம் நீக்கிற நெருப்பு இந்த யோகம். அந்த யோகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும், நான் தூய்மை ஆகிட்டே இருக்கணும். எந்த வீண் எண்ணமும் கெட்ட எண்ணமும் வராத அளவிற்கு நான் தூய்மை ஆகணும். முழுக்க முழுக்க பாபா ஆத்மா இந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருங்க. கேள்வி, நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆகிட்டு இருக்கிறீங்க. அப்போ எதை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். யாருக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்றதை பற்றி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். ஸோ நீங்கள் யாருக்கோ காசு கொடுத்து அவங்க சாராயம் அல்லது தவறான காரியத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த பாவம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும், உங்கள் தலையில் விடிஞ்சிடும். அதனால் பாவாத்மாக்களோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களை நீங்கள் இங்கேயே புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றிக்கணும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிச்சைக்காரனுக்கு காசு கொடுத்தீங்கன்னா கணக்கு உருவாக்கிடுறீங்க இல்லையா? ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதன் மூலம் செய்கிற பாவம் உங்கள் தலையில் விடிஞ்சிடும்ன்றார். அதனால் பாவாத்மாக்களோட தொடர்பே வைக்காதீங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பாடல். எங்களிடமிருந்து அவரும் பிரிவதில்லை, அதே மாதிரி அவருக்காக எங்களுடைய அன்பின் தீபமும் ஒருபொழுதும் அணைவதில்லை அப்படின்னு ஒரு பாடல். ஸோ நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கிறது தான் ஞாபகம் வருது. ஸோ பாபா எப்பவுமே நம்மை விடுவதில்லை, அவர் மேலே இருக்கிற அன்பை நாமும் விடுவதில்லை. அதனால தான் கஷ்டம்னு வந்தோடனே டக்குன்னு அவருடைய ஞாபகம் வந்துடுது பாருங்கள். துவாபரகத்தில் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், திடீர்னு ஞாபகம் வருது. ஓம் சாந்தி. இப்போ அது மறைஞ்சி இருக்குது. அதே மாதிரி தான் பாபா சொல்கிறார், அந்த தெய்வீக குணங்களும் கூட உள்ளே மறைஞ்சி இருக்குது, அதை வெளில எடுத்துகிட்டு வாங்கன்றார். எப்படி பக்தி டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதே மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வாங்க. நாராயணன்னா நீங்கள் தானே இருந்தீங்க, எடுத்துகிட்டு வாங்கன்றார். ஸோ இந்த யோகத்தை நினைவு அக்னின்னு கூட சொல்லலாம். இந்த நினைவு அக்னி அதுதான் யோக அக்னி. ஏன் அக்னி நெருப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? நெருப்பை வைத்து எரிப்பாங்க, அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பாவத்தை யோகத்தை வைத்து எரிப்பதனால் அதை நெருப்பு, யோக தீ அப்படின்னு சொல்கிறோம், யோக ஜுவாலை. ஸோ தமோ பிரதானத்திலேருந்து எப்படி சதோ பிரதானம் ஆகிறதுன்றது குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சதோ பிரதானமாக ஆகிறது அப்படின்னா புண்ணிய ஆத்மாவாக ஆகிறதுன்னு அர்த்தம். தமோ பிரதானமாக ஆகிறது அப்படின்னா பாவாத்மாவாக ஆகிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லோரும் தமோ பிரதானமாக பாவாத்மாக்களாக இருக்கிறாங்க. ஸோ சிலரை புண்ணியாத்மானும் சிலரை பாவாத்மானும் சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து சதோ பிரதானமாகவும் தமோ பிரதானமாகவும் ஆத்மா தான் ஆகுதுன்றது நிறுவனம் ஆகுது. மறுஜன்மம் எடுத்து எடுத்து சதோ பிரதானமாக இருந்த ஆத்மா தமோ பிரதானம் ஆகுது. அதனால தான் ஆத்மாக்களை பாவாத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் மனிதர்கள் பதித்த பாவன தந்தையை நினைத்து கூப்பிட்றாங்க, வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு.
சரி, தூய்மையாக்குவது அவருடைய வேலைன்றதுனால அவரை கூப்பிடுறோம். அப்போ யார் நம்மளை அழுக்காக்கணும்? பாவாத்மாக்களாக மாற்றினது யார்? கண்டிப்பாக அது அவருடைய வேலையாக இருக்காது. இது யாருக்குமே தெரியல இல்லையா? கடவுள் கடைசியில் வருவார் அப்படின்னாலே இப்போ இல்லைன்னு தானே அர்த்தம். எங்கும் நிறைந்தவர்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே நடக்கிறதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி அவர் தான் பொறுப்புனா அதுக்கு எதுக்கு அவர் தண்டனை கொடுக்க போகிறார் இல்லையா? ஸோ ஆத்மாக்களாகியவங்களை பாவாத்மாக்களாக ஆக்குனது யார்? நாம் எப்போ தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தோமோ அப்போ பாரதத்தை ராமராஜ்யம்னு சொல்கிறோம். இப்போ எல்லா ஆத்மாக்களும் பாவாத்மாக்களாக இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தை ராவண ராஜ்யம்னு சொல்கிறோம். இதே பாரதம்தான் தூய்மையான ராமராஜ்யமாகவும் ஆகுது. பிறகு அரை கல்பம் கழித்து அழுக்கான ராவண ராஜ்யமாகவும் மாறுது. ஸோ தந்தை மட்டும்தான் மீண்டும் பாரதவாசிகளை தூய்மையாக்க முடியும். வேறு யாராலையும் முடியாது. வந்தவர்களெல்லாம் அழுக்காக தான் ஆக்குனாங்க, அவங்களும் அழுக்கானாங்க. எல்லா ஆத்மாக்களும் தூய்மையாக்கப்பட்டு சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகப்படுது பாபாவனால். இப்போ இந்த உலகமே துக்கதாமமாக இருக்குது. அதனால் பாபா சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் அது கூட மக்களுடைய புத்தியில் போய் உட்கார மாட்டேங்குது. இவ்வளோ ஈஸியான விஷயம் கூட. ஸோ எப்போ இதை இதயபூர்வமாக புரிஞ்சிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க உண்மையான பிராமணர்களாக முடியும். இல்லை, மனசால் ஏற்றுக்கிட்டால் தான் அவங்க உண்மையான பிராமணர்கள். பிராமணன் ஆகாமல் அப்பாவுடைய ஆஸ்தி கிடைக்காது. இது சங்கம யுகத்தின் யஜ்யம், ருத்ரஞான யஜ்யம். கண்டிப்பாக யஜ்யத்தை வளர்க்கணும், யாகத்தை வளர்க்கணுன்னா பிராமணர்களை வச்சுத்தானே வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடவுளே வளர்க்குற இந்த ருத்ரஞான யஜ்யத்தை வளர்க்கும் பிராமணர்கள் நீங்கள் தான். ஸோ இதுதான் இந்த மரண உலகத்தில் வளர்க்கப்படும் கடைசி யாகம், ருத்ரஞான யாகம். ஸோ நிறைய யாகம் இந்த மரணலோகத்தில் இருக்குது. ஆனால் அந்த அமரலோகத்தில் எந்த யாகமும் இருக்காது, ருத்ரஞான யாகமும் இருக்காது. ஸோ பக்தர்களால் இதை அவங்க புத்தியில் உட்கார வைக்க முடியல இல்லையா? நல்ல தீவிர சிவபக்தனாக இருப்பாங்க, ஆனாலும் இந்த ஞானம் அவங்க புத்திக்குள்ளேயே போகாது. ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறார், பக்தி ஞானத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. அது வேற, இது வேற. அந்த மனிதர்கள் வேத சாஸ்திரங்களை எல்லாம் ஞானம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை அந்த புஸ்தகத்தில் ஞானம் இருந்திருந்தால் அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்க முடியுமே. ஆனால் நாடகத்தின்படி யாருமே வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. முதல் நம்பர் ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணரே சதோரஜோ தமோ நிலையை அடைந்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது அவருக்கு பின்னாடி வந்தவங்க மட்டும் எப்படி சதோ பிரதானம் பார்த்து முடிஞ்ச உடனே டைரெக்டாக வீட்டுக்கு போக முடியும்? நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ராகவேந்திரர் போயிட்டாரு, இயேசு கிறிஸ்து மேலே போயிட்டாரு, முகமது நபி மேலே போயிட்டாரு. எப்படி அது சாத்தியம்? கிருஷ்ணரே இங்கே தான் இருக்காருன்போது மற்றவங்க எப்படி போக முடியும்? அதனால் எல்லாருமே தமோ பிரதான நிலையை அடைந்து தான் ஆகணும். அவர்களும் அவர்களுடைய பாகங்களை இந்த நாடகத்தில் நடித்தே ஆகணும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்கான சக்தி இருக்குது. முக்கியமான நடிகர்கள் பிரபலமாக இருப்பார்கள். இந்த நாடகத்துடைய படைப்பாளர் யார், டைரக்டர் யார்,
முக்கியமான நடிகர் யார்? ஸோ இந்த 3மே பாபா தான் இல்லையா? அவரால் தான் நரகமே சொர்க்கமாக மீண்டும் மாறுது. எவ்வளோ அற்புதமான நடிப்பு! அவருக்கு அடுத்தபடியாக முக்கியமான நடிப்பு ஜெகத் மாதா, ஜெகத் பிதா, மம்மா பாபா தான். அவங்க தான் பிறகு சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அவர்களுடைய பாகமும் மிக மிக உயர்ந்தது. அதுவும் இந்த சங்கமிகத்தில் தான் நடக்குது. பாபாவோடு சேர்ந்து அவர்களுடைய பாகம் நடக்குது. ஸோ அதனால் அவர்களுடைய பாகமும் ரொம்ப உயர்ந்த பாகம். ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா. ஸோ அவர்கள் உயர்ந்த பாகத்தை நடிக்கிறாங்க மம்மா பாபா அப்படின்னா அவர்களுக்கு அதிகமான வருமானமும் ஏற்படுது. அவர்களுக்கு வருமானத்தை கொடுப்பது யார் தெரியுமா? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. பாபா சொல்கிறாரு, நீங்கள் அந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்கிறீங்க இல்லையா, அதற்கேற்ப உங்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. இதுதான் பைபிள் குரானில் கூலின்னு வரும். குறிப்பாக குரானில் வரும் அடிக்கடி, கூலி கொடுக்கப்படும். இப்போ கூலி யாருக்கு கொடுப்பாங்க? யாருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அப்போ கடவுளுக்கு நாம் வேலை செய்வது இப்போ மட்டும்தான் நடக்குது, கடவுளோடு சேர்ந்து. அதற்கான கூலியை அவர் கொடுக்கிறார். ஆனால் முஸ்லீம்களுக்கு அது தெரியாது. ஆனால் கூலி கொடுப்பான். நீங்கள் நல்லது செஞ்சால் அவர் எதுக்குப்பா கூலி கொடுக்கணும்? நீங்கள் யாருக்கு நல்லது செய்கிறீங்களோ அவங்க தானே கொடுக்கணும். அப்போ சொர்க்கத்தை கட்டி எழுப்பும் கடவுளுடைய வேலைக்கு நாம் கூட வேலை செய்கிறதுனால நமக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. எப்படி நம்மளுடைய உழைப்போ அதற்கேற்ற கூலியை பாபா கொடுக்கிறார். ஸோ அப்படி பயங்கர உழைப்பு பண்ணுறவங்க யாருன்னா மம்மா பாபா. அதனால் கூலியும் அவ்வளோ உயர்ந்தது. ஸோ ஒரு பாரிஸ்டர் நமக்கு நடத்துகிறார், வக்கீல் நடத்துகிறார் அப்படின்னா, நான் உங்களை உயர்ந்த பதவி அடைய வைத்தேன்னு சொல்லுவார். அவர் நடத்தி இருந்தால் நமக்கு. அதனால் குழந்தைங்க இந்த படிப்பில் மிக கவனம் கொடுக்கணும், அதிக கவனம் கொடுக்கணும். நீங்கள் தாராளமாக வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு இருக்கலாம். சன்னியாசிகள் மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. அவங்க கர்ம சந்நியாசிகள், கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே கூடவே பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறதுக்கு முயற்சியும் பண்ணுறீங்க. அதாவது நினைக்க அங்கே ஆஸ்தி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் மட்டும் இருக்கட்டும். இல்லை, நான் ஆத்மா, அப்பாவுடைய குழந்தை, அது எப்படி நினைவோ அதே மாதிரி நினைக்க எனக்கு ஆஸ்தி ஏறிக்கிட்டே இருக்குதுன்றதும் நினைவு தான். ஸோ எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆஸ்தி ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்க எந்த காரியமும் செய்கிறதும் இல்லை, பாபாவையும் நினைக்கிறதும் இல்லை. அதனால் சன்னியாசிகளுக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் எந்த கஷ்டமும் படுறது கிடையாது. நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இறைவன் நினைவில் இருந்து பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். உங்களுடைய வீட்டு கடமைகள் எல்லாம் பண்ணும் பொழுது சிவபாபாவுடைய நினைவில் இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஞானமும் ரொம்ப ரொம்ப ஈஸி. மனிதர்கள் பதித்த பாவனனே வாங்க எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்றாங்க. தூய்மையான உலகம், தூய்மையான ராஜ்யம், தூய்மையான உலகத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதியுடையவராக பாபா நம்மளை மாத்துறார். இந்த ஞானத்தில் 2 பாடம்தான், ஆல்ஃபா பீட்டா. அப்பாவை என்னென்ன, ஆஸ்தி என்னென்ன. ஸோ இந்த ஸ்வதஷ்ண சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. நாராயணனாக இருந்த நான் விகாரத்தில் விழுந்து அனைத்தையும் இழந்தேன், விகாரத்தை வென்று மீண்டும் நாராயணன் ஆகப் போகிறேன்.
இவ்வளோ தான் சுதர்ஷன சக்கரம். அதை தனித்தனியாக நம்ம 5 சொரூபமாக சுற்றலாம், நிறைய விஷயங்கள். ஸோ சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சதா காலமும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் ஆயிடுவீங்க. ஏன்னா சந்தோஷமாக இருக்குன்னா காசும் வேணும், அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியமும் வேணும், ஆயுளும் வேணும். ஸோ அதுக்கு பாபா நினைவில் இருந்துக்கிட்டே இருங்க, சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. ஒரு வீண் எண்ணம் கூட இருக்கக்கூடாது. யாரை பற்றிய வீண் எண்ணம் வந்தாலும் உங்கள் ஆயுளை நீங்கள் அழிச்சிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அது உங்களை நீங்களே கொலை பண்ணுறதுக்கு சமம். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ குரானில் பார்த்தா வியாபாரத்தை பற்றி சொல்லியிருக்கோம். வியாபாரத்தில் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள்னு வருது இல்லையா? அநியாயமாக நடந்தால் உங்களை நீங்களே கொல்றதுக்கு சமம். ஏன்னா உங்களுடைய ஆயுள் குறையுது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காகத்தான் பாபா சுபபாவனையை மட்டும் வைங்க எல்லார் மேலேயும். அதன் மூலம் மனம் சக்தி நிரம்பும், எதுலேயும் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க அப்படின்ட்டு நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அதுதான் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, மற்றவர்களுக்கு உங்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். ஸோ வீண் எண்ணமே இல்லாமல் பார்த்துக்கணும். சுயதர்சன சக்கரம், உங்களை பற்றிய மற்ற சிந்தனை மட்டும்தான் இருக்கணும், மற்றவர்களை பற்றிய சிந்தனையே இருக்கக்கூடாது. சுதர்சன சக்கரதாரியாகி பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சதா காலமும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் ஆகிடுவீங்க. பாபா சொல்கிறாரு, என்னை வீட்டில் நினைங்க. எங்கே நினைக்கணும்? பாபாவை பரந்தாம வீட்டில் நினைக்கணும், பிரம்மா உடம்புல நினைக்கக்கூடாது. ஏன்னா அது அவருடைய வீடு கிடையாது. நாம் போக போகிறது அந்த பரந்தாம வீட்டுக்கு தான் இல்லையா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டை நினைக்கணும் தானே. அப்போ பாபாவை அங்கே வீட்டிலே நினச்சிட்டிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சு போச்சு இல்லை? செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரியே நினச்சிட்டு இருக்கலாம். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் அங்கே போக முடியும். தூய்மையாக ஆன மாதிரி ஆச்சு. நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே ஆத்மா போயிடும். அதுக்கு தான் அங்கேயே நினச்சிட்டு இருக்க சொல்கிறார். பரந்தாமம் போகணும், அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகணும், இதே சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். சுதர்சன சக்கரத்தை சுற்றுறதன் மூலமாக நீங்கள் உலக மகா சக்கரவர்த்தி மகாராஜாவாக ஆகிடுவீங்க. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் உங்கள் புத்தியில் கவனமாக வச்சுருங்க, கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்லை, நான் எதுக்காக சுதர்சன சக்கரம் சுற்றுறேன்? சுற்றும்போதே நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன். எனக்கு பாபா பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். இல்லை, இளவரசனுக்கு முடி சூடுவாங்களே, முடி சூட்டியாச்சு. ஸோ இப்போ நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன். ஸோ இது உங்கள் புத்தியில் இருக்கணும். இப்போ எல்லோருமே முழுக்க முழுக்க தமோ பிரதானமாக பாவாத்மாக்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே வெறும் துக்கம், அசாந்தி. ஆனால் சுகதாமமாகிய சொர்க்கத்திலேயோ அமைதியும் ஆனந்தமும் செல்வமும் அளவற்று இருக்கும். அங்கே ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் இருக்கும். அதனால் அமைதி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, எல்லோரும் அவங்களுடைய உண்மையான தர்மமான அமைதியில் இருப்பாங்க. இங்கே அப்படியா இருக்கிறாங்க இல்லையா? இங்கே பார்த்தாலும் டிவியில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. முதலெல்லாம் ரிமோட்டுக்கு எனக்கு கூட இந்த ஸ்டேஷனை மாற்றணும், அந்த ஸ்டேஷனை மாற்றணுன்ட்டு. இப்போ ஆளுக்கு ஒரு ஃபோனை கொடுத்துட்றாங்க, ஆளுக்கு ஒரு ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் என்னென்னா, அது எல்லாருடைய மனமும் ஒரே மாதிரி இப்போ இருக்கிறது கிடையாது. ஆளுக்கு ஒரு வழியிலையும் இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போ அசாந்தி தான் இருக்குது. பாருங்கள், சில மாணவர்கள் கூட எவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. புது ரத்தம் இல்லையா நிரூபிக்கிறாங்க, இளரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது தமோ பிரதான உலகம். தங்க யுகத்தைத்தான் புது உலகம்னு சொல்ல முடியும். இல்லை, தமோ பிரதான உலகம்னா என்ன? பழைய உலகம், பித்து போன உலகம். தங்க யுகம்தான் புது உலகம். பாபா இந்த சங்கமயுகத்தில் வரார். மகாபாரத யுத்தமும் இந்த சங்கமயுகத்தில் தான் நடக்குது.
இல்லையா? உலக யுத்தம், 3ஆம் உலகப் போர் எல்லாமே இந்த சங்கமயுகத்தில் தான் நடக்கும். ஏன்னா இந்த உலகம் மாறணும் இல்லை. சங்கமயுகம்னா என்ன? கலியுகம் சத்தியுகமாக மாறுறது, அந்த மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிற காலம்தான் சங்கமயுகம். பாபா சொல்கிறாரு, புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக நான் சங்கமயுகத்தில் வருகிறேன். இதுதான் மிக மிக மங்களகரமான சங்கமயுகம் இல்லையா? பழச புதுசாக்குறாருன்னா அதை விட மங்களகரமான ஒரு காரியம் இருக்குமா? அந்த மங்களகரமான காரியம் நடக்கிற யுகத்தை தான் மங்களகரமான சங்கமயுகம்னு சொல்கிறார். ஸோ இந்த யுகத்துடைய நினைவாகத்தான் மனிதர்கள் புண்ணிய மாதம், புருஷோத்தம மாதம் அப்படின்ட்டு புரட்டாசி மாதத்தை நம்ம இங்கே கொண்டாடுறோம். புருஷோத்தம மாதம்னு ஹிந்தியில் இருக்கும் போல இருக்குது. அது புருஷோத்தமருக்கான மாதம். புருஷோத்தமர்னு விஷ்ணுவை சொல்லுவோம். ஸோ அவருக்கான மாதம் தான் புரட்டாசி இல்லையா? அதே மாதிரி புண்ணிய மாதம், புண்ணிய காலம் இப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் யாருக்குமே இந்த புண்ணிய சங்கம யுகத்தை பற்றி தெரியாது இல்லை. புண்ணிய காலம் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் ஒரு புண்ணிய யுகமே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. பாபா இந்த சங்கம யுகத்தில் வந்து நம்மளை வைரம் மாதிரி மாத்திர, அப்படி மாறுவதில் வரிசைக்கிரமம் கண்டிப்பாக இருக்குது. ராஜாக்கள் வைரம் மாதிரி ஆவாங்க, பிரஜைகள் தங்கம் மாதிரி ஆவாங்க. ஸோ குழந்தை பிறந்தவுடன் அப்பாவுடைய ஆஸ்திக்கு உரிமை இருக்குது அதுக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் கூட தூய்மையான புது உலகத்துக்காக உங்கள் உரிமையை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லை. அந்த தூய்மையான உலகத்துக்கு போகணும், புத்தம் புது உலகத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய உரிமை, அதை நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன். ஸோ பாபா குழந்தை ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தூய்மையான உலகத்துக்கு வர்றதுக்கு உரிமை, டிக்கெட் வாங்கியாச்சு. ஆனால் உயர்ந்த பதவி அடையணும், அதுதான் முக்கியம் இல்லையா? நானும் சொர்க்கத்துக்கு வந்தேன் அப்படி இருக்கக்கூடாது, உயர்ந்த பதவி அடையணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதே முயற்சி தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அலட்சியம் வந்தால் ஒவ்வொரு கல்பத்திலையும் அலட்சியமாக இருந்துடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எந்த கல்பத்திலையும் இப்போ என்ன முயற்சி பண்ணுவீங்களோ இதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ கவனம் கொடுத்து பண்ணணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிடணும். ஸோ இது வந்து யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை வந்து பிடிச்சி இழுக்கும். ஆஹா, கல்பமாக நம்ம ஏமாந்துடக்கூடாது, எவ்வளோ முடியுமோ பிடிச்சி இழுடா, அந்த தேரே நான் தான் இழுக்கணும் அப்படி இழுக்கணும். ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு கல்பத்திலும் அந்த மாதிரி முயற்சி கம்மியாக பண்ணுறவங்க பிரஜைகளாக ஆகிடுவாங்க ஒவ்வொரு பிறவியிலுமே. இதுதான் அங்கே பெரிய விஷயம். இல்லாட்டினா வேலைக்காரி ஆகிடுவாங்க பணக்காரர்களுக்கு. பாருங்கள், முயற்சி கம்மியாயிட்டா ஒவ்வொரு கல்பம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிறவியிலுமே அப்படியே தொடரும்ன்றார் இல்லை. ராஜாவாக பிறந்துட்டு இருந்தவன் அடுத்தது சொர்க்கத்து நரகத்திலே ராஜாவாக வருவான், அப்புறம் பணக்காரனாக ஆவான். பாருங்கள், கடைசி வரைக்கும் வைர வியாபாரி நம்ம பிரம்மா பாபா 88 வருஷத்துக்கு முன்னாடியே 33 கோடிக்கு அதிபதி. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய காசு. கடைசி வரைக்கும் அப்படி வச்சுருந்துருக்கிறார் பாபா, அவர் பண்ண முயற்சி அப்படி. நீங்கள் இப்போ அலட்சியமாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பிறவிலையும் வேலைக்காரி பிரஜை ஆகிடுவீங்க. ஸோ இந்த பயம் இருக்கணும். வேலைக்காரன் ஆகிடக்கூடாது, பிரஜையாக கூட ஆகிடக்கூடாது, பணக்கார பிரஜையாக கூட ஆகிடக்கூடாது. நாராயணன் தான், அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். ஸோ எல்லோரும் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும்
எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கடைசியில் எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். உங்கள் பதவியை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஓ, இவங்க நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறாங்கப்பா, அதனால தான்ப்பா இந்த பதவி கிடைக்கிது. அதேமாரி வேலைக்காரியாக இருக்கிறாங்கன்னா இவங்க அப்படி தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, கோயில் சிலையை பார்த்ததோ இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்போ இவங்க சரியாக முயற்சி பண்ணல, அதனால் அவங்க வெளியில் நிற்கிறாங்க நம்ம சொல்கிறோம்ல. இதே மாதிரி தான் கடைசியில் அந்த பதவியை வச்சே புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ படிக்கிறத வச்சு நீங்கள் என்ன பதவி அடைவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பாபா உடனடியாக சொல்லிடுவார் யார் என்ன ஆவாங்கன்ட்டு. இப்போவே நீங்கள் உடலை விடுறீங்கன்னா நீங்கள் பண்ண முயற்சிக்கு என்ன பதவி அடைவீங்கன்ட்டு பாபா டக்குன்னு சொல்லிடுவார். நாளுக்கு நாள் நேரம் நெருங்கிக்கிட்டு வருது, குறைஞ்சிட்டு வருது. ஸோ இப்போ யாராவது உடலை விடுறீங்க அப்படின்னா மறுபடியும் படிக்க முடியும்னு நினைக்காதீங்க. முடிஞ்சு போச்சு, திரும்ப படிக்க முடியாதுன்ட்டார். இப்போ உடம்பு விட்டால் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்கே இருக்குது, டைமே போயிடுச்சு. ஸோ இனிமேல்ட்டு பிரம்மகுமாரி சென்டர் இருக்காது, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, எதுவும் இருக்காது, முடிஞ்சு போச்சு. வேணா அதுவும் இது வந்து சாக்கார முரளி அப்போ சொன்னது 1969க்கு முன்னாடி. அப்போ கூட இன்னொரு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாய்ப்பே கிடையாது. என்ன கொஞ்சம் உங்கள் புத்திக்குள்ளே நுழையலாம், மறுபடியும் நீங்கள் ஞானம் எடுத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில். ஸோ இது இனிமேல்ட்டு பொருந்தாது, இதுக்கு முன்னாடி தலைமுறைக்கு வேணால் அது பொருந்தும். கொஞ்சம் நீங்கள் சிவபாபாவை நினைக்கலாம். எப்படி வந்து குழந்தைங்க கிட்ட சொல்கிறோமே, பாபாவை நினை, சிவபாபான்னு சொல்லிக்கிட்டே இரு. இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்களாம் அப்படியே முரளின்னு விழுந்தா கிடக்குறாங்க, கிடையாதுல்ல. ஏதோ சும்மா கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பாபான்றாங்க. ஆனால் போன ஜென்மத்தில் நல்லா பாபா ஏதோ குழந்தையாக இருந்திருப்பாங்க. ஆனால் அலட்சியத்தினால போயிட்டு இப்போ அது நுழையாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் நுழையும். அப்போ என்ன ஆகும், ஏதோ கொஞ்சம் அடைவாங்க. சின்ன குழந்தை மகாத்மாவுக்கு ஈக்குவல்ன்றார். ஆக்சுவலாக இன்னொரு முறையில் சொல்கிறார், சின்ன குழந்தை ஞானத்தை சொன்னால் பெரியவங்க சொல்கிறத விட மேஜிக்காக இருக்கும்ன்றார். எந்த மதத்தை சார்ந்தவர்களும் குழந்தைங்க சொல்லும்போது எல்லோரும் கேட்பாங்க. ஆண்கள் பேசுனாங்கன்னா கொஞ்சம் அகங்காரத்தில் வாதம் பண்ணுவாங்க, பெண்கள் பேசுனா வாதம் பண்ண மாட்டாங்க. அதே வந்து குழந்தை பேசிச்சுன்னா சுத்தமாக வாதம் பண்ண மாட்டாங்க, ஆணும் வாயை பொழந்து கேட்பாங்க. ஏன்னா குழந்தைகிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்னு யாருக்கும் தோணாது. ஸோ அதனால தான் ஒரு குழந்தை மகாத்மாவுக்கு ஈக்குவல்னு சொல்கிறார். ஏன்னா குழந்தைக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் வளர வளர விகாரத்தின் வசமாயிடும். ஸோ பிறகு கோபம் வரும், பற்று வரும். ஸோ உங்கள் ஸ்தூல கண்களால் இந்த உலகத்தில் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அத்தனை மீதுள்ள பற்றி நீக்குங்கள்னு பாபா இப்போ நமக்கு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் சிவன் நெற்றி கண்ணை திறந்து எரித்தார். அப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் எரிச்சிடணும் புத்தியினால். இதெல்லாம் அழியக்கூடியது. எல்லாம் எரித்தாலும் மீதி என்ன இருக்கும்? ஆத்மா மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கண்ணில் பார்க்குற எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது இப்போவே. அப்போ தான் இப்போ கலிஃபோர்னியாவில் பற்றிட்டு எரியுது பாருங்களா, அந்த மாதிரி ஆகும்போது நான் தான் எப்போவோ எரிச்சிட்டேனே, அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. 2 லட்சம் பேர் அமெரிக்காவில் இருக்கிறவங்களே இடத்த காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்கன்றதெல்லாம் கற்பனை கெட்டாத விஷயமா இருக்குது பாருங்கள். அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாட்டிலே இந்த நிலைமை, உலக அழிவு நடந்துட்டு இருக்கிறத கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். அழிகிறதுக்கு முன்னாடி புத்தியினால் பற்ற நீக்கிடுங்கன்ற. இந்த ஒட்டுமொத்த உலகமும் சுடுகாடாக போகுதுன்னு நமக்கு தெரியும். எல்லாமே இங்கே பழசாகவும் அழுக்காகவும் இருக்குது. அது அழியிறது நல்லது தானே, ஏன்னா அது எல்லாம் புத்தம் புதியதாக மாறப்போகுது. அதுக்கு தான் அழிவு நடக்குது. அதனால் எதன் மீதும் பற்று வைக்காதீங்க. இப்போ சொர்க்கத்தில் எனக்கு கிடைக்கும், அதை மட்டும் கவனம் வைங்க. ஒரு மனுஷன் இறக்குறான் அப்படின்னா அவன் பயன்படுத்திய பொருட்களை எல்லாத்தையும் அந்த ஈமக்கிரியை செய்கிற பூசாரிக்கு கொடுத்துடுவாங்களாம்.
ஸோ பாபா தான் எல்லையற்ற இயமக்கிரியை செய்பவர், அல்லது வெட்டியான். இல்லை, வெட்டியான் தானே இயமக்கிரியை செய்வாங்க. வெட்டியானும் பண்ணுவாங்க, சில பூஜாரியும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அனைவருக்கும் இறுதி சடங்கு செய்கிறவர் பாபா தான். ஸோ அனைத்து ஆத்மான்ற துணியும் அழுக்காக இருக்குது, அதை தூய்மையாக்கிற வண்ணான் பாபா தான். ஸோ வெட்டியானாகவும் இருக்கிறாரு, வண்ணானாகவும் இருக்கிறாரு. ஸோ பாபா உங்ககிட்ட இருந்து என்ன எடுக்கிறார், அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கிறார். பாபா கிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடிய எவ்வளவு கம்மியான காசாக இருந்தாலும், நீங்கள் கொடுக்காட்டினாலும் அது அழியத்தான் போகுது. அப்போ கொடுக்கறது தானே புத்திசாலித்தனம். லவ் யூ பாபா. ஸோ இது எனக்கு ஒன்று டச் ஆச்சு. ஏன்னா திரௌபதி ஒரு தடவை சாப்பாட்டுக்கே எதுவுமே இருக்காது அங்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க காட்டில். அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணர் வந்துடுவார். ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப பசிக்குதுன்ட்டு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. என்னடா இவர் இது மாதிரி வந்ததே இல்லையே, என்ன பண்ணுறது, சரி பழையது ஏதாவது இருக்குதா, பழைய சோறாவது போடலாமான்னு போய் பார்த்தா அதில் ஒரே ஒரு பருக்க சோறு தான் இருக்கும். இது மட்டும்தான் இருக்குது கிருஷ்ணான்ட்டு திரௌபதி சொல்லுவாங்க. அது போதுமே எனக்கு கொடு அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்ட உடனே அப்படியே ஏப்பம் விடுவார் பெருசாக வான்ட்டு. அப்படி அனைத்தையும் இழந்திருக்கிறோம் நாம். மீதி கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதை அப்படியே கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, இல்லாட்டினாலும் அது அழியத்தான் போகுது. இப்போ கொடுக்கறதுனால ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தை அடைய போகிறீங்க. கொடுத்தது என்னமோ கம்மி தான், ஆனால் முழுசாக கொடுத்தீங்கல்ல, முழுசாக அங்கே அடைவீங்க. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஞானம் அருணாச்சலம் படத்தில் வருது. ரஜினிகாந்தோடைய அருணாச்சலம் படத்தில் 30 நாளுக்குள்ளே 30 கோடியை செலவு பண்ணால் 3000 கோடிக்கு நீ அதிபதி ஆவன்ட்டு இருக்கும். அது கண்ணாப்பின்னான்னு செலவு பண்ணுறது. இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பாபா கிட்ட நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அப்படியே அவருடைய அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். முழு சொர்க்கத்தின் ராஜாவாக்குறார். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாம் உனக்கு துக்கம்தான் கொடுக்க போகுது, அழியத்தான் போகுது, அது அப்படியே பாபா பேரில் மாற்றிடுங்க, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, உங்கள் காசை நீங்களே வச்சுக்கோங்க, அதன் மீதுள்ள பற்றை மட்டும் விடுங்கன்ற. ஆனால் பாபா அங்கே செய்கை கொடுத்துட்டார் இல்லையா. நீங்கள் கொடுத்த எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ அடைவீங்கன்ட்டார். அது உடலால், மனதால், பொருளால், எல்லாத்துலேயுமே. அதே நேரத்தில் என் இது இல்லைன்ற உணர்வு இருக்கணும் இல்லையா. குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்குன்னு கொஞ்சம் காசு இருக்கும் இல்லையா, அது நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அதான் பேலன்ஸாக. ஏன்னா இதுவும் உங்கள் குடும்பம்தான்றதை புரிஞ்சுக்கணும். பிராமண பரிவாரமும் நம்ம குடும்பம்தான் இல்லையா. ஒரு நல்ல குடும்பம்னா எப்படி இருக்கும், ஒரு 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த 4 பேரும் அந்த குடும்பத்தை பார்த்துக்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இங்கே ஒவ்வொருத்தரும் சகோதரர், பாபா ஒருத்தர் தான். அப்போ அத்தனை சகோதரர்களும் அவங்கவுங்க சம்பாதிச்சதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சகோதரன் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்போம். பட் சமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி நம்முடைய குடும்பத்தை, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சொர்க்கத்துக்காக நாம் செலவு செய்து சேவை பண்ணுறோம். ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் காசை நீங்களே வச்சுக்கோங்க, அதன் மீதுள்ள பற்றை நீக்குங்க. ஏன்னா காசை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இல்லையா, அதை பயன்படுத்தி நீங்கள் சேவை பண்ணுங்க. ஸோ ஆனால் பாபா கிட்ட கணக்கு கொடுங்க. அதுக்கு தான் ஏன் கணக்கு கொடுக்க சொல்கிறது தெரியுது உங்களுக்கு. ஏன்னா அது உங்களது இல்லை, பாபாவோடது. அப்போ யாரோடையதோ அவருக்கு நீங்கள் கணக்கு கொடுப்பீங்கள்ல. எஜமானர் இருக்கிறாரு, ஒரு 4-5 கம்பெனி வச்சுருக்கிறார் மேனேஜர் போட்டு. அப்போ ஒவ்வொரு மேனேஜரும் கணக்கு கொடுக்கணும்ல, அது என்ன அவரோடதா. ஸோ அந்த மாதிரி பாபா கிட்ட கணக்கு கொடுங்க. காசுக்கு மட்டும் இல்லை, நேரத்துக்கும். இந்த சங்கமிக நேரமே அவர் தான் கொடுத்துருக்கிறார். என்னைக்கு நீங்கள் பாபா ஞானம் எடுத்தீங்களோ அன்றைக்கே உங்களுடைய மரண தேதின்னு புரிஞ்சுக்கோங்க. நாம் செய்த பாவத்துக்கு அதோடு நம்ம கதை முடிஞ்சிருக்கணும். பாபா நமக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறார். ஸோ இருக்கிற கொஞ்ச நாள் அவர் கொடுத்த அந்த நாளில் நாம்
அவருக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்கிற மாதிரி, நீ சொன்ன மாதிரி தான் பாபா ஒரு வினாடியும் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு கொடுங்க. அதுதான் சார்ட். ஸோ பாபா உங்களுக்கு கட்டளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார், அதன்படி நடங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிறதே கம்மி, அது என்னது, காஞ்சி போன வைக்கோலுக்கு சமம். அதை நீங்கள் யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கோ ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கோ யூஸ் பண்ணலாமே. யூனிவர்சிட்டினா என்னது, யூனிவர்சிட்டி ஆஸ்பத்திரி எல்லாமே பிரம்மகுமாரி சென்டர், கீதா பாடசாலை இல்லையா. ரொம்ப பணக்காரங்கன்னா சென்டரே கட்டலாம் அல்லது வாடகை கட்டலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிறீங்கன்னா கீதா பாடசாலை கொடுக்கலாம், அதுக்கான வாடகை கொடுக்கலாம். அதாவது நிறைய பேர் கொடுக்குறதுல நம்மளும் ஒரு ஷேராக கொடுக்கலாம். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நான் கட்டுறேன் அப்படி கூட பண்ணுவாங்க. சரி, ஸோ அமெரிக்கா பற்றி எரியிற மாதிரி உங்களது எல்லாமே பற்றி எரிய தான் போகுது. அதுக்கு பேசாமல் நீங்கள் இப்படி பயன்படுத்தலாம் தானே. இதன் மூலமாக எல்லோருக்கும் ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும் தானே. இல்லை, யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால சம்பாதிப்பாங்க, ஆஸ்பத்திரியில் ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் போகும். ஸோ இங்கே ரெண்டுமே நடக்கிறதுனால தான் பிரம்மகுமாரி சென்டர் ஆஸ்பத்திரி மற்றும் யூனிவர்சிட்டின்னு பாபா சொல்கிறார். ஹாஸ்பிட்டல் நோயாளிகளுக்கு, யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு. ஸோ நம்ம இங்கே நோயாளியாகவும் இருக்கிறோம், மாணவர்களாகவும் இருக்கிறோம். நம்ம விகார நோயை நீக்கிறதுக்கான கல்வியை கற்றுக்கிறோம். அதனால தான் இதை ஹாஸ்பிட்டல் காலேஜ் ரெண்டும் கம்பைண்டாக இருக்குதுன்ற. ஸோ மருத்துவக் கல்லூரிலாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா, காலேஜும் ஹாஸ்பிட்டலும் ஒன்றாவே இருக்கும். ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும். இதுக்கு வெறும் 3 அடி நிலம் கிடச்சா போதும் கீதா பாடசாலை ஆரம்பிக்கிறதுக்கு, அவ்வளோதான். யார்கிட்ட எதுவுமே இல்லையோ அவங்க ஜஸ்ட் ஒரு 3 அடி நிலம் கொடுக்கலாமே. அதை பாபா சொல்லியிருப்பார், ஒருத்தருக்கு ஒரே ஒரு ரூம் தான் இருக்குதுன்னா அந்த ரூமில் கொஞ்சம் இடத்த கொடுங்களாம், கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம், அவ்வளோதான் இல்லையா. ஸோ அப்படி கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லாத அளவுக்கு தேக அகங்காரம் படைத்தவர்கள் இருக்கிறாங்கன்றது தான் வருத்தத்திற்குரிய விஷயம். இல்லை, நல்ல வசதியாக இருந்தால் தான் நான் அங்கே எடுப்பேன், இப்படிலாம் சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ மூணு அடி நிலத்தில் உட்கார தான் முடியும். ஸோ அது போதுன்றார். ஸோ எதுவும் இல்லைன்னா 3 அடி நிலத்தையாவது கொடுங்கன்றார். அது ஒருத்தர் உட்கார்றதுக்காவது பயன்படும். யார் உங்களுடைய 3 அடி நிலத்துக்கு வராங்களோ அவங்க எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஸோ யார் வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. சேவை செய்கிறதுக்கு தான் நிறைய பேட்ஜ் உருவாக்கி இருக்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. இதில் இருக்கிற படங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் எழுதப்பட்டதும் அர்த்தம் நிரம்பியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பேட்ஜ் மூலமாக நிறைய சேவை நடக்கும். நாளுக்கு நாள் இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மனிதர்களுக்கு இந்த உலகத்தின் மீது வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போ பாபாவை நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன், என்னுடைய அழிவற்ற தந்தையை நான் நினைக்கணும். பாபாவே சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பல ஜென்மத்தின் பாவங்கள் அழிஞ்சிடும். உங்களை நீங்கள் ஆத்மானு உணருங்க. பாபா மீது முழு அன்பு வையுங்க. அதாவது உலகம் அழியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. சுற்றி நடக்கிறத பார்க்கும்போதே நம்ம உஷாராயிடணும் இல்லையா, நமக்கு வைராக்கியம் வந்துடணும். ஏன்னா இங்கே வந்துடுச்சு. நான் பாருங்கள், அமெரிக்காவில் பட 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 படன்னு பரவி ஒரு மாகாணமே தீக்கு இரையாயிடுச்சு. ஒரு செகண்ட் தான் ஆகுது அழிக்கிறதுக்கு. கட 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 கடன்னு அழிஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் காலி பண்ணுறாங்க.
2 லட்சம் பேரை காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. திடீர்னு எங்கே போவாங்க என்னன்னே தெரியல. ஸோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்க கடவுளை நினைப்பாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிட்டதாக இருக்கணும். ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன், அழிவற்ற தந்தையை நான் நினைக்கணும். பாபாவும் அதான் சொல்கிறார், என்னை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பல ஜென்மத்தின் பாவம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே அப்படி நினைங்க. அனைத்தையும் இழந்துட்டேன்னு நினைங்க, எதுவுமே என்னது இல்லை அப்படின்னு சொல்கிறாருல்ல. இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்கள் ஒரு பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் அந்த மனநிலை? ஸோ இது ஆக்சுவலாக நடிகர் விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி பிளாட்ஃபாரத்தில் படுப்பார் போல இருக்குது. இப்போவும் அதே மாதிரி கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் எங்கே படுத்திருந்தாரோ அந்த இடத்துல பாயை போட்டு படுத்துக்குவாராம் நைட்டு. ஸோ அதில் ஒரு நிம்மதி அவருக்கு கிடைக்கிது. நாம் அப்படி பண்ண தேவையில்ல, ஆனால் அப்படித்தான் நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? எது உங்களுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது ஒரு செகண்டில் உங்களது இல்லாமல் போயிடும். உங்களை வீட்டை விட்டு துரத்தலாம், உறவுகள் உங்களை ஏமாற்றலாம், அல்லது இறந்து போகலாம். ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்துட்டதாகவே நினச்சிக்கோங்க. அப்போ பாபாவை தவிர யாரும் இல்லைன்னு நினைப்பீங்கல்ல, அந்த நிலை வந்தால் தான் நினைப்பீங்களா? இப்போவே அப்படி நினைக்கிறது தானே புத்திசாலித்தனம். நேற்று சொன்னார் பாருங்கள், எல்லா ஆதாரமும் அழிய போது என்னை மட்டும் ஆதாரமாக முன்னாடியே பிடிச்சிக்கோன்றார். இருக்கிற மாதிரி இருக்கும், டம்மால்னு எல்லாம் தண்ணிக்குள்ளே ஓடி போயிடும். இப்போ பாபாவை மட்டும் பிடிங்க, உங்களை ஆத்மானு உணருங்கள், பாபா மீது முழு அன்பு வையுங்க. தேக உணர்வே வரக்கூடாது. உங்கள் குழந்தைங்க மேலே மேலோட்டமான அன்பு இருக்கலாம், வெளிப்புறமான அன்பு. ஆனால் உண்மையான அன்பு பரமபிதாவோடு மட்டும்தான் இருக்கணும், ஆன்மீக தந்தையோடு மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா ஏமாந்துருவோம். எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா? குழந்தைங்க தான் ஏமாத்துருவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை, பேர குழந்தை எல்லாருக்குமே ஏமாற்றக்கூடியது. இது பெண்களை ரொம்பவே ஏமாற்றிடும் பற்று. ஸோ அதனால் ஆன்மீக தந்தையோடு மட்டும்தான் உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்கணும். அவரை நினைவு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை எல்லாம் பார்த்தாலும் உங்களுடைய புத்தி பாபாவோடைய நினைவுன்ற தூக்கில் தொங்கிட்டு இருக்கணுன்றார். சூப்பர் இல்லை? அது ஒரு ஊஞ்சல் ஆடுறீங்க, ஊஞ்சல் ஆடுறவங்களுக்கு இந்த மரத்துலலாம் கட்டி ஊஞ்சல் ஆடுவாங்கள்ல, ஊஞ்சல் ஆடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே மரத்தை பார்த்துக்கிட்டே ஊஞ்சல் ஆடுவாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி பாபா நினைவில் நம்ம ஊஞ்சல் கட்டி ஆடிட்டு இருக்கிறோம், பிணமாக ஆடிட்டு இருக்கிறோம். அதனால தான் தூக்கில் தொங்குங்கன்ற. தூக்கில் தொங்குனா உயிர் கிடையாது இல்லையா? எல்லாத்தையும் மறந்து அந்த பாபா தான். யாரை பார்த்தாலும் உங்களுடைய புத்தியில் அந்த பாபாவே இருக்கிறத தான் பாபான்ற நினைவு தூக்கில் தொங்குங்கன்றார். பாபா நினைவின் தூக்கில் தொங்குங்கள். இது ரொம்ப சூப்பரான வார்த்தை, பவர்ஃபுல்லான வார்த்தை. அது எப்படின்னா, குழந்தைங்க நினைவின் தூக்கில் தொங்குற மாதிரி இருக்கணும். ஆத்மாக்கள் பரமாத்மா தந்தையை நினைக்கணும். உங்களுடைய புத்தி மேலே தொங்கிக்கிட்டே இருக்கணுன்றார். சூப்பராக. இந்த வௌவால் தான் தொங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா தலைகீழே, அது மாதிரி நாம் பாபா நினைவில் தொங்கிட்டு இருக்கணும். பாபாவுடைய வீடு மேலே தான் இருக்குது, அது நிராகார உலகம். அடுத்தது சூக்ஷ்ம லோகம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சாக்கார உலகம் இருக்குது. இப்போ உங்களுடைய பயணமே முடிவுக்கு வந்துடுச்சு, திரும்பி போகணும், ரிட்டர்ன் ஜேர்னியில் இருக்கிறோன்றார். சூப்பரில், ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்குது வண்டி வீட்டுக்கு. அதனால் உங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது இல்லையா? நம்ம வீட்டை விட்டு இப்போ வீட்டில் இருந்து ஒரு ஹாஸ்டலுக்கு போய், இல்லை வெளிநாட்டிலே போய் படிக்கிறீங்க, 5 வருஷம் கழித்து தான் வரீங்கன்னும் போது எப்படி இருக்கும்? 5 வருஷம் கழித்து பார்க்க போகிறேன், என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அந்த ஒரு போதையிலே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணுன்றார். 5000 வருஷம் கழித்து வரீங்கன்னா சாதாரண விஷயமா?
ஸோ அந்த வீடு உங்களுடைய எல்லையற்ற வீடு, வசிப்பிடம். ஸோ அதுதான் உங்களுடைய சொந்தமான வீடு. அங்கே வரணும். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான் பக்தர்கள் பக்தியே பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஞானமே தெரியாது. அதனால் அவங்களால வீட்டுக்கும் போக முடியாது. கடவுளை அடையிறதுக்காக, அந்த நிர்வாணதாமம் பரந்தாம வீட்டை அடையிறதுக்காக எத்தனை தீர்த்த யாத்திரைக்கு போகிறாங்க, எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க. சந்நியாசிகள் அமைதிக்கான வழியைத்தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு சுகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு தான் அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. சன்னியாசிகளும் வீட்டுக்கு போகிறதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க. வழியும் ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது, வழிக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அமைதிக்கான வழியைத்தான் சொல்கிறாங்க. அதாவது பிறவா நிலையை அடையணுன்ட்டு. அவங்களுக்கு சுகதாமத்தை பற்றி தெரியவே தெரியாதுன்ற, அப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. இந்த உலகம் சுகம் நிரம்பியதாக ஒரு காலத்தில் இருந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் சோக கீதம் தான். சித்தர்கள்லாம் பாருங்களாம், பட்டினத்தார் எல்லாம் வாழ்வே ஒரு பையடா, கற்றடித்த பையடா, இப்படி தான் இருக்கும். ஏன்னா சுகதாமத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ பாபா மட்டும்தான் அந்த சுகதாமத்திற்கான வழியை காட்டுறார். முதல்ல நீங்கள் கண்டிப்பாக சத்தத்தை கடந்த இடம், அதாவது சாந்தி தாமத்துக்கு போகணும். உங்களுடைய வானப்பிரஸ்த நிலையை, அதுதான் இல்லையா, வானப்பிரஸ்த நிலைக்கு நீங்கள் போகணும். அதுதான் சத்தத்தை கடந்த நிலை. ஸோ அந்த இடத்தை பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு எத்தனை பேர், நிர்வாணதாமம், சாந்தி தாமம், பிரம்மாண்டம், வானப்பிரஸ்த நிலை, இவ்வளோ பேர். மனிதர்கள் பிரம்ம மகா தத்துவத்தையே கடவுள் நினச்சிட்டாங்க. அவர் இருக்கிற இடமே அவருன்னு நினச்சிட்டாங்க. இதுவும் அப்படி தானே. ஆத்மா இருக்கிற இடத்த நாம் நினச்சிட்டோம். அதாவது உடம்பு சொல்கிறேன், அது இருக்கிற இடம் இது, இந்த உடம்பு இல்லையா. அது நாம் கிடையாது. நாம் இருக்கிற இடம் இந்த உடல். இதை அதனால் இந்த உடம்பை ஒரு வீடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆத்மாக்களாகிய நாம் ஒரு சின்ன புள்ளி. ஆனால் அதோடைய இடம், அது வசிக்கிற இடம் பாருங்கள், பிரம்மாண்டம். பேர் பிரம்மாண்டம்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ அது முட்டை பிரம்மாண்டம். ஹிந்தியில் பிரம்மாண்டம்னா அண்டம்னா முட்டை, அண்டா ஏதோ சம்திங் வரும். ஸோ அதனால் பிரம்மம் அண்டம். ஆத்மா அண்டம் ஷேப்பில், முட்டை ஷேப்பில் இருக்கிறனால சின்னதாக ஓவல் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அது பிரம்மத்தில் இருக்கனால பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த ரூபத்திலேயே பூஜையும் நடக்குது. எப்படி புள்ளி ரூபத்தை பூஜை பண்ண முடியும்? அதனால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சின்ன லிங்கம் செய்கிறாங்க. சாலிகிராமம். நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும். அந்த கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய லிங்கமாக தான் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய 108 லிங்கம் இருக்கும். ஒரு லிங்கம் பெருசாக இருக்கும். ஸோ 109 லிங்கம். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன லிங்கம் எல்லாமே ஒரே சைஸாக இருக்காது. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு லிங்கம் நல்லா தனியாக தெரியும், பெருசாக இருக்கும். மற்றதில் பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இன்னும் சின்னதாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி மாறி மாறி வரும். இப்போ ஆத்மாக்கள் ஒன்றும் ஒரு தன்மையில் அது ஆக்சுவலாக கரெக்டான ஒரு நினைவார்த்தம். அது யாருக்குமே தெரியாது இல்லை. தஞ்சை பெரிய கோயிலில் எல்லாம் அந்த கோபுரத்தை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ ரகசியம் இருக்குதுன்றத யாருமே பேசுகிறது கிடையாது. ஸோ அதை தான், அந்த சின்னலிங்கத்தை தான் சாலிகிராமம் அப்படின்னு சொல்கிறோம். அதை செஞ்சு பூஜை பண்ணுறாங்க. இல்லாட்டினா ஒரு புள்ளியை எப்படி பூஜை பண்ண முடியும்? அதனால் கொஞ்சம் பெரிய ரூபத்தில் லிங்கம் செய்கிறாங்க. பாபாவுக்கோ சொந்தமாக உடம்பே கிடையாது. இப்போ தான் இந்த ரகசியம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் அந்த படங்களில் ஆத்மாக்களின் பெரிய உருவத்தையும் பெரிய சித்திரத்தையும் காட்டணும்.
இல்லைன்னா வெறும் புள்ளியை பார்த்து மனிதர்கள் என்ன புரிஞ்சிக்க முடியும்? இப்போ புரியுதா? அதனால தான் பாபா ஆரம்பத்தில் ஆத்மாவை கட்டை விரல் சைஸ் காட்டினார். அந்த கட்டை விரல் சைஸில் காட்டும்போது மனம், புத்தி, சமஸ்காரம் 3ஆக பிரித்து காட்ட முடியும். புரிஞ்சிக்கிறதுக்காக அதை கூட பெருசாக காட்டியிருக்காங்க. இப்போ பாருங்கள், லிங்கம்லாம் எவ்வளோ பெருசெல்லாம் செய்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயிலில் பெருசாக இருக்கும் லிங்கம். ஈஷா யோகாலையும் பெருசாக வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் பாபா ஆத்மாவை கூட பெருசாக போட சொல்கிறார். இல்லைன்னா என்ன புரியும் அவங்களுக்கு ஒரு புள்ளியில்? ஆனால் உண்மையிலே ஒரு நட்சத்திரம் மாதிரி வைக்கிறது பெட்டர். சில தாய்மார்கள் பொட்டு கூட நட்சத்திரம் ஷேப்பில் வைக்கிறாங்க. அப்போ 69க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு நட்சத்திரம் ஸ்டேப்பில் நிறைய ஷேப்பில் இருக்குது. ஸோ அப்போயே வந்துருக்குது போல இருக்குது. பாபா சொல்கிறாரு, வெள்ளை ரெடிமேடு பொட்டு இருக்குதுன்றார். எங்கள் சென்டரில் சிஸ்டர் எல்லாருக்கும் கொடுப்பாங்க வெள்ளை பொட்டு வாங்கி. ஸோ ஆத்மாவும் வெள்ளையாக இருக்குது நட்சத்திரம் மாதிரி. ஸோ இந்த திலகம் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவின் அடையாளம் தான் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஆனால் மனிதர்களுக்கு இந்த அர்த்தமே தெரியாமல் டிசைனாக போட்டு வைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எவ்வளோ அதிசயம் பாருங்க, அந்த குட்டியான ஆத்மாவுக்குள்ள எவ்வளவு ஞானம் இருக்குது. இன்னைக்கு எத்தனை அணுகுண்டுகள்லாம் தயாரிக்கிறாங்க. அது ஒரு அதிசயமாக நினைக்கிறாங்க. ஆனால் பேரதிசயம் என்னன்னா, இந்த சின்ன ஆத்மாவுக்குள்ள எப்படி 5000 வருட நடிப்பு பதிவாகி இருக்கிறது. இதுதான் பெரிய ஆச்சரியம். இது ஆழமான ரகசியமும் கூட. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஆத்மாவால் இவ்வளோ விஷயங்களை இந்த உடலை வைத்து செய்ய முடியுது. அந்த ஆத்மாவோ அழிவற்றது. ஸோ இதுதான் ஆத்ம சிந்தனைன்றது. அந்த ஞான சிந்தனை ஆத்மாவை பற்றி திரும்ப திரும்ப அதை யோசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அதாவது பாரதியார் ஒரு ஞான சிந்தனை பண்ணார் பாருங்க, ஒரு பாட்டு. அந்த பாரதியார் படத்தில் கூட வரும், நிற்பதுவே நடப்பதுவே இதெல்லாம் மாயைதானா, உண்மை இல்லையான்ட்டு. ஆனால் அங்கே உண்மையாக எப்படி வந்திருக்குன்னா, அந்த குட்டி புள்ளி தான் இதையெல்லாம் பண்ணுதா? பறக்கிறதும் குட்டி புள்ளி தான், நடக்கிறதும் குட்டி புள்ளி தான், ஊர்ந்து போகிறதும் குட்டி புள்ளி தான், ஏன் தாவரமாக இருக்கிறதும் குட்டி புள்ளி தான். எல்லாமே ஆத்மா தான். ஆனால் செடியோடைய ஆத்மா செடியாக தான் இருக்கும். அது மாறி மனுஷனாலும் மாறாது. ஆனால் அதில் குறிப்பாக மனித ஆத்மா தான் ரொம்ப அதிசயம். எத்தனை காரியத்தை பண்ணுது இந்த உடல் மூலமாக, மனம் புத்தியின் மூலமாக என்னென்ன கண்டுபிடிக்குது. அழிவற்ற ஆத்மா. அதோடைய பாகங்களும் அழியாது, அதோடைய நடிப்பும் ஒருபொழுதும் மாறாது. ஒவ்வொரு கல்பத்திலும் துல்லியமாக அதைத்தான் பண்ணும். அதனால் நம்ம அது ஒரு ரோபோட் மாதிரி நினச்சிக்கணும். ரோபோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா நமக்கு அது மேலே கோபம் வருமா? ஏன்னா அதில் ப்ரோக்ராம் அப்படி இருக்குது. அதில் கோபப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு விதத்தில் மனிதன் கூட அப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டவனாக தானே இருக்கிறான். ஆத்மாவில் ப்ரோக்ராம் இருக்குது இல்லை, அதன்படி தானே நடக்கிறாங்க. அப்போ எதுக்கு நம்ம கோபப்படணும்? அது அவங்க நடிப்பு. இது சாதாரண ஞானம் கிடையாது. இது ஆழமாக பதியும்போது தான் அமைதியே வரும். இந்த மரம் ரொம்ப 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 பெருசாக இருக்குது. இப்போ மனித சிருஷ்டி மரம் தங்க யுகத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப கம்மியான ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க சத்தியுகத்தில். ஸோ இப்போ அந்த சின்ன இனிமையான மரக்கன்றை பாபா நடுறார் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு கண்ணு நடுறார். அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கண்ணுன்னு கூட சொல்லிடலாம். எல்லா பாபா குழந்தையும் சேர்த்து ஒரு கண்ணாக நடுறார். நீங்கள்
அழுக்கு ஆகிட்டீங்க. இப்போ மீண்டும் தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க பாபாவை நினச்சி. ஸோ அந்த சின்ன ஆத்மாவுக்குள்ள எவ்வளோ பெரிய பாகம் பதிவாகி இருக்குது. இதுதான் இயற்கைன்றார். இது தானாக நடக்குது. அதுதான் ஆச்சரியம். நீங்கள் உங்களுடைய அழிவற்ற பாகங்களை நடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஒருபொழுதும் நிற்கிறது கிடையாது இல்லையா? அதோடைய நடிப்பு அடுத்தடுத்த செகண்ட் என்னவோ, அல்லது நீங்கள் அப்படியே மனதை நிறுத்துறீங்க, அதுவும் உங்களுடைய நடிப்பு. மொத்தத்தில் அந்த நடிப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? தூக்கத்தில் கூட நீங்கள் உங்கள் கனவு காணுவது, கை காலை அசைச்சு திரும்பி படுக்கிறது, எல்லா பாகமும் அதில் பதிவாயிருக்குது. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஆத்மா அழிவற்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அற்புதம். எப்படி அதுக்குள்ளே அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்குது. ஆத்மா அழிவற்றதே அதிசயம், அதுக்குள்ளே அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது இன்னும் பெரிய அதிசயம். பாபா புரிய வைக்கிறார் இல்லையா? அந்த ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாட்டு வரும், அதிசயம் அதிசயம்ட்டு. இந்த ஆத்மாவுடைய அதிசயத்தை பாடிக்கிட்டே இருக்கலாம் வைரமுத்துக்கிட்ட சொல்லி. இது இந்த ஞானம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா இன்னா மாதிரி பாட்டெல்லாம் பாடுவார் இல்லையா? ஆனால் ஒரு நாஸ்திகராக இருக்கிறார், என்ன பண்ணுறது? ஸோ இதை பாபா சொல்கிறாருன்னா அவர் அது எவ்வளோ அதிசயம், அது எவ்வளோ அது சாதாரண விஷயமா? உங்களுக்கு மெய் சிலிர்க்கலை அதை நினச்சி பார்க்கும்பொழுது. அப்போ அதை நம்ம நினச்சி பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். சும்மா மேலோட்டமாக சொல்வதற்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இங்கே அனுபவ ரீதியாக, உணர்வு ரீதியாக இதை அனுபவிக்கணும். எவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்ட்டு பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகணும். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணுங்க. அதுக்காக தான் ஆத்மாவை பற்றியே பேசிகிட்டு இருந்திருக்கிறார் பாபா இல்லையா? அந்த ஆத்மாவை பற்றி சிந்தனை பண்ண நான் ஆத்மா, நான் இப்படி இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியாத நான் 5000 வருட பாகத்தை நடிச்சிருக்கிறேன். இதை பற்றிய சிந்தனையிலே இருங்க. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணுங்க. இதில் தான் முயற்சி இருக்குது, உழைப்பு இருக்குது. ஆத்மாக்களாகிய உங்களுக்குத்தான் மற்ற ஆத்மாக்களோடு ஒப்பிடும்போது மிகப்பெரிய பாகம், அதிகமான பாகம். மற்றவர்களும் பாதியில் தானே வராங்க, நீங்கள் தானே ஆதியிலிருந்து இருக்கிறீங்க. ஸோ உங்கள் அளவுக்கெல்லாம் பாபாவுக்கு அதிக பாகம் கிடையாது, ரொம்ப கம்மியான பாகம், ஆனால் பவர்ஃபுல்லான பாகம். பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது நான் போய் ஓய்வு எடுத்துக்குவேன். இல்லை, நம்மளை அனுப்பிச்சிட்டு தான் அவர் ஓய்வே எடுக்கிறார். ஸோ இதுதான் அங்கே பைபிள் குரானில் 6 நாள் படைப்பு தொழிலை முடிச்சுட்டு 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. எங்கே பரந்தாமத்துக்கு போகிறார். இந்த 100 வருடத்தை தான் அங்கே 7 நாளாக காட்டிட்டாங்க. 6 நாள் படித்தாங்க, 7ஆவது நாள் போய் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் எனக்கு பாகம் கிடையாது இல்லை, அங்கே நீங்கள் சுகமாக இருப்பீங்க. துக்கத்தை சுகமாக மாற்றுறதுக்கு தான் பாபா வர்றார். ஸோ அதனால் இந்த சங்கம யுகத்தில் தான் இவ்வளவு சேவை பாபா நமக்கு செய்கிறார். இந்த ஞானம் மிக மிக அற்புதமானது. உங்களை தவிர யாருக்குமே இந்த ஞானம் தெரியாது. நீங்கள் பாபாவுடைய நினைவில் இல்லாத வரைக்கும் உங்களால் இதை தாரணை பண்ண முடியாது. ஸோ இந்த சங்கம யுகத்தில் பாபா எவ்வளவு சேவை செய்கிறாரு, எவ்வளோ அற்புதமான ஞானத்தை கொடுக்குறாரு. ஆனாலும் யாருக்கும் இது தெரியல பாருங்க, உங்களை தவிர. ஸோ அப்படிப்பட்ட தந்தையை, அற்புதமான ஞானத்தை நினைவு செஞ்சுக்கிட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது தாரணை ஆகாது.
இல்லை, குறிப்பாக பாபாவுடைய நினைவிலே இருக்கும்போது தான் இந்த ஞானம் எல்லாம் தாரணை ஆகுன்ற. ஸோ உங்களுடைய உணவு, பானம் இதையெல்லாம் மாற்றும் பொழுது இந்த ஞானம் தாரணை ஆகிறதுலையும் நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி அசைவ உணவு, வெளியில் சாப்பிட்றது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். தாரணை ஆகிறதுலையும் நல்ல தாரணை ஆகிறத உங்களால் உணர முடியும். ஸோ அதனால் இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும். பாபாவை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்லை, வெளியில் அப்படியே சுவையான உணவு சாப்பிட்ற நீங்கள் அதுக்கு அடிமையாயிட்டாலே அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ண முடியாது. நாம் இந்த ஜென்மம் எடுப்பதே அதீந்திரிய சுகத்தில் நிலைச்சி இருப்பதற்காக. அதை புரிஞ்சுக்கணும். அற்பகால சுகத்துக்காக நிரந்தர சுகத்தை இழப்பாங்களா யாராவது? ஸோ ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ஈஸி தானே. ஸோ பாபாவை நினைவு செய்து ஆஸ்தியை அடையணும் நீங்கள். அதனால்தான் பாபா சொல்கிறாரு, இந்த படங்களை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. லக்ஷ்மி நாராயணன் படம், நிறைய படம் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கட்டும். ஸோ பிராமணர்கள் யோகம் செய்கிற படத்தையும் வச்சுக்கோங்க, லக்ஷ்மி நாராயணன் படத்தையும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பிராமணன்லேருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறோன்ற அந்த போதை உங்களுக்கு இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த போதை ஏற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. திரும்ப இப்போ எல்லாமே தான் மொபைலில் வந்துடுச்சு இல்லை. மொபைல் எடுத்தாலே லக்ஷ்மி நாராயணன் வரணும். ஆனால் வர்றதை விட அதை நீங்கள் பார்க்கணும், பார்த்து அதை உணரணும், அந்த போதை இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பிராமணன் தான் மிக உயர்ந்தது, அடுத்தது தேவதை ஆகுறீங்க, பிறகு அங்கேருந்து சத்திரியர் ஆகுறீங்க. அதெல்லாம் இறங்க முகம்தான், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர்லாம். ஆனால் இப்போ பிராமணர், சங்கமயுக பிராமணர் ஆகுறீங்க பாருங்கள், இதுதான் ஏறும் முகம். மிக உயர்ந்த உத்தம புருஷராக நீங்கள் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் மட்டும் ஆனால் போதாது, மனிதர்களுடைய புத்தியிலும் இது பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். நீங்கள் நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆனந்தமாக இருப்பீங்க. பாபா உங்களுக்கு அளவற்ற நன்மை செய்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த சங்கமிகத்தில் தான் நமக்கு ஏறும் கலை. மற்றபடி அது நினைவிலே இருக்கிறதுனால அது நடக்குது. அதுக்காக போய் உட்காந்துட்டு காட்டில் போய் நினைவு செய்கிறது கிடையாது. ஸோ சரீர நிர்வாகத்துக்கு எது தேவையோ அத்தனையும் நீங்கள் பண்ண தான் செய்யணும். புத்தி மட்டும் நான் சிவபாபா பண்டாராவிலிருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லையா? நீங்கள் நான் சம்பாதிச்ச உணவை சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க, சிவபாபாவுடைய பண்டாரில் வந்து சாப்பிட்றேன்ற நினைவு இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ செய்தது லௌகீக சேவை இல்லை, அலௌகீக சேவைன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றுறது அப்படின்னு பாபா சொல்லுவார். நீங்கள் சிவபாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிடும். அப்புறம் என்ன, பழைய உடம்பை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. பாபா உங்ககிட்டேருந்து எதையுமே எடுக்கிறது கிடையாது. ஏன்னா பாபா ஒரு வள்ளல். பாபா சொல்கிறாரு, என்னுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். யார்கிட்ட நீங்கள் காசு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றார். ஸோ பாபாவை நினைக்க நினைக்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எரிஞ்சிட்டே வரும், துக்கம் எல்லாம் நீங்கிட்டே வரும். அப்புறம் இந்த பழைய உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க.
பாபா உங்ககிட்ட இருந்து எதையுமே எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் வள்ளல், அவரே கொடுப்பவர். அவர் எதுக்கு உங்ககிட்ட இருந்து எடுக்க போகிறார்? அதனால் பாபா சொல்கிறாரு, என் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய உடல் பொருள் ஆவியின் மூலமாக நீங்கள் பண்ணுற சேவைக்கான பலனை நீங்கள் தான் அடைய போகிறீங்க. பாபாவுக்கு அதனால் எந்த லாபமும் கிடையாது. உங்களுக்கு அந்த வழியை காட்டுறார். ஸோ உங்களுடைய காசை யாருக்கு கொடுக்குறீங்கன்றதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஸோ சாராயம் வாங்குறவன் அல்லது மற்ற கெட்ட காரியங்களை அந்த காசை வச்சு பண்ணுறவங்கிட்ட நீங்கள் காசை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பாவக்கணக்கு உங்கள் மேலே வந்து விழுந்துடும். பிறகு பாவாத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்ததுனால நீங்களும் பாவாத்மாக்களாக மாறிடுவீங்க. ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் இங்கே புண்ணிய ஆத்மாவாகிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் பாவாத்மாக்களோடு எந்த கணக்கு வழக்கம் வச்சுக்கக்கூடாது. பாபா சொல்கிறார், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி யார் மீதும் பற்றும் இருக்கக்கூடாது. இல்லை குடும்பத்தில் வாழற அகோரி நாம், இல்லை அகோரி பற்றே இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம குடும்பத்தில் வாழற அகோரி, யாருக்கும் துக்கமும் கொடுக்கக்கூடாது, பற்றும் இருக்கக்கூடாது. ஸோ பாபா ஒரு சாக்ரீனாக வந்திருக்கிறார். இல்லை இனிப்பின் உச்சம் அவர் பாருங்க. ஸோ நீங்கள் பாபா கிட்ட கொடுக்கறதெல்லாம் ஒரு காஞ்சி போன வைக்கோலுக்கு சமம். ஆனால் அதுக்கு எவ்வளோ வட்டியும் முதலுமாக போட்டு பாபா உங்களுக்கு கொடுக்குறார். ஸோ அப்போ அவர் எவ்வளோ இனிமையானவர் இல்லையா? ஏன்னா நீங்கள் கொடுப்பதற்கு அடையிற வட்டி ரொம்ப 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 அதிகம். அவ்வளோ கள்ளங்கபடமற்றவர் பாபா. அதுதான் பக்தியில் கூட 2 பிடி அரிசிக்கு பதிலாக ஒரு தங்க மாட மாளிகையே சுதாமனுக்கு கிருஷ்ணர் கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது உண்மையில் சிவபாபா இப்போ நமக்கு கொடுக்கறது நல்லது. ஸோ அற்புதமான அன்பான முரளி சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுடைய யாத்திரை 84 பிறவி யாத்திரை முடிவுக்கு வந்துடுச்சு. அதனால் நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகணும், இந்த பழைய உலகத்தை விட்டு. அதனால் இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் வரணும். உங்களுடைய புத்தி யோகம் பாபாவுடைய நினைவுன்ற தூக்கு கயிறில் தொங்கிட்டு இருக்கணும், நினைவு தூக்கில் தொங்கணும். ஸோ இந்த சங்கமயுகத்தில் பாபா உருவாக்கிய இந்த யஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்காக உண்மையிலும் உண்மையான தூய்மையான பிராமணர்களாகணும். நீங்கள் என்ன பண்ணாலும் பாபாவுடைய நினைவில் இருந்து பண்ணணும். வரதானம் நான் ஆதிரத்தினம் அப்படின்ற விழிப்புணர்வோடு உங்களுடைய மதிப்பை, உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை உணரக்கூடிய நிரந்தர சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி பிரம்மா பாபா ஆதி தேவனாக இருக்கிறார் இல்லையா? முதல் படைப்பு ஆதி தேவன் ஆதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரம்மகுமாரிகள் கூட ஆதி ரத்தினங்கள் தான். ஸோ ஆதிதேவுடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதிதேவன் தானே. ஸோ அப்படி உங்களை ஆதிரத்தினமாக புரிஞ்சுக்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய இந்த வாழ்க்கையின் மதிப்பை நீங்கள் உணர முடியும். ஆதிரத்தினங்கள்னால் ஈஸ்வரிய ரத்தினங்கள், கடவுளுடைய ரத்தினங்கள்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ மதிப்பு வாய்ந்தவர்கள் நீங்கள். ஸோ அதனால் எப்போவுமே உங்களை ஆதிதேவனாகவே புரிஞ்சுக்கோங்க இல்லை? ஆதிதேவனுடைய குழந்தை ஆதிதேவன் நான், ஆதி ரத்தினம் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா
சக்திசாலியாக ஆகுகின்ற வரம் உங்களுக்கு கிடச்சிடும். அப்படின்னா அர்த்தம் சக்திசாலியாக ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை அவருடைய குழந்தை, நான் அவரை மாதிரி தானே இருப்பேன். ஸோ அப்போ சக்திசாலியாக இருக்கும்போது எதுவுமே வீணாகாது. ஏன்னா பிரம்மபாபா எதையுமே வீணாக்கலை. ஸோ அதனால் ஆதி தேவன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த சக்திசாலி நிலையை அடையணும்னா உங்களையும் நீங்கள் ஆதி தேவனாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோகன்: யார் மாயையினால் தான் ஏமாற்றப்படுவதற்கு முன்பாக புரிஞ்சிக்கிறாங்களோ, பகுத்தறிகிறாங்களோ, அவங்க தான் ஞானி ஆத்மாக்கள். அவங்க தான் தன்னைத்தான் பாதுகாத்துக்க முடியும். இல்லை, ஏமாறதுக்கு முன்னாடியே அவங்க பகுத்தறியணும் மாயை இருக்குதுன்ட்டு. ஸோ அப்படி யார் ஏமாறாமல் தன்னை பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்க தான் ஞானி ஆத்மாக்கள். ஸோ இன்றைய அவ்யக்த பயிற்சி மனச சேவைக்கு. ஸோ சேவைக்கு சக்தி கொடுங்கள். இதன் மூலமாக புத்தியை மாற்றும் சேவை செய்யுங்கள். இல்லையா, சக்தியை கொடுத்து ஒருத்தருடைய புத்தியை மாற்ற முடியும். ஸோ அது நிறைய தாய்மார்கள் பாபா குழந்தை ஆகி அவங்க கணவன்மார்கள் ஆகலைன்னா அந்த எண்ணத்தின் மூலமாகவே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதிசயத்தை அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதுதான் புத்தியை மாற்றும் அதிசயத்தை செய்யுங்க சக்தி கொடுத்து. அப்புறம் பாருங்கள் வெற்றி எப்படி உங்கள் முன்னாடி தானாக தலை வணங்குதுன்ட்டு. ஏன்னா சேவையில் எந்த தடை வந்தாலும் அது உண்மையிலே அந்த தடைன்ற ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு நன்மையாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மனதின் மற்றும் வார்த்தையின் சக்தியின் மூலமாக அந்த தடைன்ற ஸ்க்ரீனை விலக்கி பாருங்கள். அப்போ அதுக்கு பின்னாடி நன்மையின் காட்சிகள் ஒளிஞ்சிருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இல்லையா, அந்த தடைன்றது ஒரு கவர். ஸோ அதை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே நன்மை தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கணும். அப்போ தானாகவே அங்கே தடை போய் அங்கே நன்மை இருக்கிறத நீங்கள் பார்த்து அதிசயப்படுவீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.